சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி நிறைய பேர் எழுதிட்டு இப்போ வேலை கிடைக்குன்றதுக்காக காத்துட்ருக்காங்க. மீண்டும் ஒரு யூஜிடிஆர்பி வைக்கிறதா கவர்மெண்ட்டில் ஆனுவல் பிளானரில் விட்டுருக்காங்க. அதனால் நம்ம யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜருக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது தமிழுக்கும் அடுத்தது கொடுத்துடணும். ஏன்னா பாஸ் மார்க் அதில் எலிஜிபிள் ஆனால் தான் நீங்கள் அடுத்தது உங்களுக்கு மேஜரே கரெக்ஷன் பண்ணுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்ம மேஜர் படிக்கும்போதே தமிழும் படிக்கணும். அப்போ யூஜிடிஆர்பி தமிழில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி 10th புக்கில் எடுக்கிறாங்க. அடுத்து 9th 8th இது 3 கொஞ்சம் கவர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது 2023 நடந்த யூஜிடிஆர்பி கொஷின் பேப்பரில் இருந்தால் உங்களுக்கு தமிழ் வினாக்களுக்கு விடைகளை சொல்ல போகிறோம். இதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதெல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எந்த புக்கை நீங்கள் படிக்கணும்னு தெரியும். இப்போ தமிழ் புக் மாற்றிருக்கிறாங்க 10th இருந்தாலும் நீங்கள் பழைய 10th புக்கையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா கிடந்த என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் தருக அப்படின்னும் போது இதில் பகுபத உறுப்பிலும் பிரிக்கணும். கிட கூட்டல் இத்து கூட்டல், அதாவது இந்தானது விகாரம்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் இத்து கூட்டல் ஆ. ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். இதில் 2 மார்க் வினாக்கள் இதெல்லாம். அடுத்து விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும். இரத்தலும் டேஷ் போலும் சுரத்தல் டேஷ் தேற்றாதார் மாட்டு. இது ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு அதில் விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் இரத்தலும் ஈதலே போலும் சுரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு அப்படின்றதா இதுக்கு சரியான விடை. அடுத்தது செந்தாமரை இச்சொல்லின் சரியான புணர்ச்சி விதிகளை தேர்ந்தெடுக்கும். புணர்ச்சி விதி கண்டிப்பாக படிக்கணும். ஒரு 2 மார்க்னால் புணர்ச்சி இதிலேருந்து எடுப்பாங்க. ஆப்ஷன் டி ஈறு போதல் திரிதல். அதில் செந்தாமரை செம்மை கூட்டல் தாமரைன்னு வரும். அப்போ ஈறு போயிட்டுருக்கும் மை விகுதி. ஈறு போதல் முன்னின்று மெய்த்திரிதல். 4 பார்த்திங்கன்னா முரண்படு மெய்மை என்ற சொல் உணர்த்துவது யாது? சரியான விடையை காண்க. அதில் ஆப்ஷன் பி முரண்படாதது போல் முரண்படுகிற மெய்மை. ஓகேங்களா. அடுத்து 5 பார்த்தோம்னா அசை கொடுத்துருவாங்க. அது என்னென்னு கண்டுபிடிக்கணும். இது உங்களுக்கு தெரியும், அழகிட்டு வாய்ப்பாடில் படிச்சிருப்பீங்க 10th இருந்தாலும் நீங்கள் 10th புக்கில் இருக்குது, 9th புக்லேயும் இருக்குது. இதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மார்க் உங்கள் கையில் இருக்குது. இது ஒரு ஜென்ரல் கொஷின் தான். இது நேர் நிறை. அதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா தேமாங்கனி. நிறையில் முடிஞ்சாலே கனி, காயில் முடிஞ்சால், அதாவது நேரில் முடிஞ்சால் காய். அப்போ நிறை நேர் ஆப்ஷன் 4 கருவிலங்காய். ஈயில் பார்த்திங்கன்னா நிறை நேர் அந்த ஆப்ஷனுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா புளிமாங்காய். அடுத்தது நேர் நிறை ஆப்ஷன் கூவிலங்கனி. இதுதான் சரியான விடை. அடுத்தது 6வது பார்த்திங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இதில் இதுவும் 10th புக்கில் தான் இருந்தது. இதில் ஆப்ஷன் சி தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இது ஷஃபல் பண்ணி போட்டிருப்பாங்க மாற்றி அதை நீங்கள் கரெக்டாக ஆர்டர் பண்ணி எழுதணும். அடுத்தது 7வது பார்த்திங்கன்னா கீழ்கண்ட தொடர் எதனை குறிக்கிறது அப்படின்பது பொசுக்குகிறது வெயில். அது முடிஞ்சிடுச்சு. அப்போ வினைமுற்று தொடர். இதுவும் 2 மதிப்பெண் வினாக்கள் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா மயல் உறுத்து என்ற இனிய வாசனையுடன் வா இத்தொடரில் கோடிட்ட சொல் எவ்விதிப்படி புணர்ந்துள்ளது? அதாவது மயல் உறுத்து உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். 9 அமைச்சர்க்குரிய கடமைகள் என நன்று தீது இவற்றை ஆராய்தல். அது மட்டுமின்றி அன்பு மரணம் தவறாது காக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சங்க நூல் எதுனா ஆப்ஷன் ஏ மதுரை காஞ்சி. 10 உணர்வு பொங்கி கவிதை படைக்கும் நேரங்களில் தடையாக விளங்கும் யாப்பு எளிதாக வடிவம் கொள்ள வித்திட்ட கவிஞர் யார்? பாரதியார். ஆப்ஷன் சி. ஓகே, மீதி கொஷின்ஸை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.